வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ஸ்டோரி டெல்லிங் பார்க்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறத எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சில பேர் ஸ்டோரி டெல்லிங் கேட்குறீங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வாட் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் டூ யூ நீட் அப்படிங்கிறத எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். மோர் தென் 10 மெம்பர்ஸ்க்கு மேலே ஒரே மாதிரி வீடியோவை சஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை பார்க்கலாம். நான் அடுத்து ஒரு போல் கூட ரைஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம நிறைய வெக்காபுலரி நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா மோர் தென் 100 வீடியோஸ்க்கு மேலே நமக்கு வெக்காபுலரி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா இருக்கும். ஒரு 1000க்கு மேலே நம்ம பார்த்துருப்போம். எத்தனை பேர் அந்த ஹோல் பிளேலிஸ்ட்டையும் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்னொன்று பார்த்திங்கன்னா பார்த்த வீடியோ இது ஒரு எஜுகேஷன் சேனல் தான் இது. அதனால் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்கான சேனல்லாம் கிடையாது. எஜுகேஷன் சேனல் அப்படிங்கிற பர்பஸ்க்காக நீங்கள் பார்த்த வீடியோஸையே நீங்கள் அகெயின் நீங்கள் பார்க்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது ஞாபகத்தில் இருக்கும். இதெல்லாமே நான் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற விஷயம்தான். நிறைய வீடியோஸ் நான் அகெயின் பார்ப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெக்காபுலரியில் நான் சொல்லியிருக்கிற சென்டென்சஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். அதனால் உங்களுக்கு வெக்காபுலரி வேணுமா, இல்லை நியூஸ் பேப்பர் ரீடிங் வேணுமா, ஸ்டோரி டெல்லிங் வேணுமா, நம்ம ஆப்ஜெக்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில்னு ஒன்று ரீசெண்டாக பண்ணிகிட்ருக்கோம், அதே மாதிரி வீடியோஸ் வேணுமா, தென் டிப்ஸ் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்லி அப்படின்னு சின்ன சென்டென்ஸாக கொடுத்துட்டு அதை ஒரு ஹோல் பேராகிராஃப் மாதிரி வச்சுட்டு அதை எப்படி நம்ம பேசுகிறது அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம். தென் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு சென்டென்சஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. நம்ம வெரைட்டி ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஏன்னா எல்லா விதத்துலேயும் நம்ம அப்படி கான்வர்சேஷன் நம்ம அதே மாதிரி பார்க்கும்போது தான் நம்மளுடைய ஃப்ளூயன்சி டெவலப் ஆகும். நம்ம எப்போ பார்த்தாலும் ஒரே விஷயத்தையே பண்ணிகிட்டே இருந்தாலும் அந்த விஷயம் அகைன் செய்யும்போது நமக்கு ஒரு மாதிரி போர் அடிக்கும். பட் கான்செப்ட் நமக்கு ஒன்று தான், இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேசணும். அதுக்கு நம்ம இதே மாதிரி வெரைட்டி ஆஃப் கேட்டகரிஸில் நம்ம ட்ரை பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அந்த ஸ்கில் செட்டுக்கு அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் சஜஸ்ட் மீ வாட் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் டூ யூ நீட். ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த ஸ்டோரி டெல்லிங் பார்க்கலாம். இந்த ஸ்டோரியோடைய பிடிஎஃப் நம்மளுடைய எஜுகேஷன் வெப்சைட் இருக்குது இல்லையா, kakkaneducation.in நம்மளுடைய வெப்சைட் இருக்குது இல்லையா, நம்மளுடைய வெப்சைட்டில் இந்த ஸ்டோரிக்கான பிடிஎஃப் இருக்கும். நீங்கள் வேணும்னா இந்த பிடிஎஃப்பை போய்ட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஐ கிவ் டவுன்லோட் ஆப்ஷன் ஆல்சோ. ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இஃப் யூ நீட் யூ ஜஸ்ட் டவுன்லோட் தட் பிடிஎஃப் ஃப்ரம் தட் வெப்சைட். நீங்கள் போய்ட்டு நம்ம வெப்சைட்லேருந்து பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதில் நிறைய உங்களுக்கு ஃப்ரீ வீடியோஸ், பெய்டு வீடியோஸ்லாம் இருக்குது. ரீசெண்டாக கூட நம்ம ஒரு 250 சென்டென்சஸ் 49 ருபீஸ்க்கு நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். தென் ஒரு ஃப்ரேசல் வேர்ப்ஸ் ஒரு 50 ஃப்ரேசல் வேர்ப்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். அதுக்கான பிடிஎஃப்பை கொடுத்துருந்தோம். அது ஒரு ஃப்ரீ பிடிஎஃபாக தான் இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது. டென்சஸ்க்குன்னு தனியாக ஒரு கோர்ஸ் போட்டிருக்கோம். தென் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் ஸ்கில்லேயும் ஒரு கோர்ஸ் போட்டிருக்கோம். அந்த ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் கோர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 ஸ்டோரிஸை எப்படி இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். தென் 5 ஆப்ஜெக்ட் ஸ்பீக்கிங் 25 ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி அதில் பேசியிருப்பேன். தென் 5 ட்ரான்ஸ்லேஷன்னு 50 ட்ரான்ஸ்லேஷன், ஒவ்வொரு ட்ரான்ஸ்லேஷனுக்கு கீழேயும் ஒரு 10 ட்ரான்ஸ்லேஷன், ஒரு குட்டி பேராகிராஃபை எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வெப்சைட் போயிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுங்கள். பட் ஆனால் அதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று. இப்போ நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்ம கக்கன் ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு ஒரு புக்கு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ நியூ கமர்ஸ், நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் அது தெரியாது இல்லையா? ஸோ உங்களில் யாருக்காவது நம்மளுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக் வேணும் அப்படின்னா கீழே ஒரு லிங்க் இருக்கும். பேப்பர் புக் ஃபார் கக்கன் ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு ஒரு லிங்க் ஒன்று இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அதில் நீங்கள் டீட்டெயில் இருக்குது, உங்களுடைய அட்ரஸ் எனக்கு கிளியராக கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் புக்கு கொரியர் பண்ணி வைப்போம். சென்னைனா 2 டேஸ் ஆகும். இன்சைட் தமிழ்நாடு அப்படின்னா உங்களுக்கு 3 டேஸ் ஆகிடும். இதில் இந்த 4.5 இயர்ஸ் நம்ம சேனலில் என்னென்ன விஷயங்கள்லாம் நான் நடத்தினோ, பெரிய பிளேலிஸ்ட்டாக எதெல்லாம் இருந்ததோ, கிராமர் பிளேலிஸ்ட், அது எல்லாத்தையுமே நான் இந்த புக்கில் கொடுத்துருக்கேன். தட்ஸ் இட், அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த ஸ்டோரி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி நேம் என்ன அப்படின்னு சொன்னால் ஹூ இஸ் ஹாப்பி. Now I am going to tell an interesting story. It is not only an interesting story but also a motivational one. There is a beautiful message hidden in that story. At the end of that story you will identify this. Especially most of my students like this story very much. The name of the story is
who is happy. I think probably most people heard this story already. I don't know how many of you heard this story. Okay, ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு க்ரோ இருந்தது. இது நம்ம எப்படி சொல்வோம், there was a crow in the forest. அது நினச்சது அதுதான் வந்து ரொம்ப அசிங்கமான பறவை அப்படின்னு அது வந்து நினச்சிது. he thought he was the ugliest bird. அதுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மையும் இருந்தது. he had an inferiority complex too. ஒரு நாள் அது வந்து அன்னப்பறவையை பார்த்துச்சு. அன்னப்பறவை அதுக்கு நம்ம இங்கிலீஷில் ஸ்வான் அப்படின்னு சொல்லுவோம். ஒன் டே he saw a swan. அது அந்த ஸ்வான் கிட்ட போயிட்டு சொன்னிச்சு, நீ வந்து ரொம்ப அழகாக இருக்க, உனக்கு ஃபெதர்ஸ் எல்லாம் இறகுகள்லாம் கூட ரொம்ப அழகாக இருக்குது, நான் நினைக்கிறேன் நீ தான் வந்து உலகத்திலேயே ரொம்ப அழகான பறவை அப்படின்னு அது வந்து சொன்னிச்சு. ஒன் டே யார் இந்த க்ரோ தான் வந்து அந்த ஸ்வான் பார்க்குது. கதை புரியுதா? ஒன் டே த க்ரோ saw a swan. He said to the swan, you are so white and you have beautiful feathers. I think you are the most beautiful bird in the world அப்படின்னு சொல்லுது. அதற்கு அதை நம்ம எப்படி சொல்லுவோம், அதற்கு, ஃபார் தட். ஸோ சிம்பிள், அவ்வளோதான், ஃபார் தட், அதற்கு அந்த ஸ்வான் வந்து ரிப்ளை பண்ணிச்சு. ஒரு நாள் நான் வந்து பேரட்டை பார்த்தேன், பச்சைக்கிளியை பார்த்தேன். அந்த பச்சைக்கிளி தமிழில் சொல்கிறதே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், பச்சைக்கிளி. எத்தனை பேர் ரீசெண்டாக பச்சைக்கிளிலாம் நம்ம பார்ப்போம் அப்படின்னு பார்த்துருப்போம்னு தெரியல. சின்ன வயசாக இருக்கும்போது நம்மளாம் அந்த பச்சைக்கிளிலாம் நிறைய பார்ப்போம். இப்போல்லாம் அதெல்லாம் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஜூ போனால் தான் அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். யாருடைய ஊர்லேயாவது உங்களுக்கு பார்க்குறதுக்கான சந்தர்ப்பம் இருந்ததா எனக்கு அதை காமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த ஸ்வான் சொன்னிச்சா, இல்லை ஒரு நாள் நான் வந்து பேரட்டை பார்த்தேன், அதுக்கு வந்து 2 கலர் இருந்தது, நான் நினைக்கிறேன் பேரட் தான் வந்து உலகத்துலேயே ரொம்ப அழகான பறவைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அது சொன்னிச்சான். ஃபார் தட் த ஸ்வான் ரிப்ளைட், ஒன் டே ஐ saw a parrot. He had 2 colors. அதுக்கு 2 கலர் இருந்தது. I think the parrot is the most beautiful bird in the world அப்படின்னு அது சொல்லுது. After that he met the parrot and asked him, you have 2 colors and you are so beautiful. I think you are the most beautiful bird in the world. அது சொல்லுது. அதுக்கப்புறமா பேரட்டை சந்திச்சு அதை வந்து அதுக்கிட்ட கேட்குது, உனக்கு வந்து 2 கலர் இருக்குது, ரொம்ப அழகாகவும் இருக்க, நீ தான் வந்து உலகத்துலேயே வந்து ரொம்ப அழகான பறவை அப்படின்னு அது வந்து சொல்லுது பேரட் கிட்ட. ஆனால் அந்த பேரட் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுது, இல்லை நான் ஒன்றும் பியூட்டிஃபுல் பேர்டெல்லாம் கிடையாது. ஒரு நாள் நான் வந்து மயிலை பார்த்தேன், அதுக்கு வந்து அவ்வளோ கலர்ஸ் இருந்துச்சு, மல்டிபிள் கலர்ஸ் இருந்துச்சு, அதனால் உலகத்துலேயே வந்து மயில் தான் ரொம்ப அழகான பறவை அப்படின்னு அந்த பேரட் சொன்னிச்சான். But the parrot replied, no, I am not the beautiful bird in the world. One day I saw a peacock. It had multiple colors. I think the peacock is the most beautiful bird in the world. இறுதியாக அந்த க்ரோ வந்து அந்த பீகாக்கை போய் சந்திக்குது. அப்போ அதுக்கிட்ட சொல்லுது, உனக்கு வந்து மல்டிபிள் கலர்ஸ் இருக்குது, உலகத்துலேயே நீ தான் ரொம்ப அழகான பறவைன்னு நினைக்கிறேன், அப்படி தானே அப்படின்னு கேட்குது. நம்ம அந்த இறுதியாக அதே மாதிரியெல்லாம் சொல்லும்போது சில லிங்கிங் வேர்ட்ஸு, சில வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து அந்த ஸ்டோரியை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டாக ஆக்கிறதுக்காக யூஸ் பண்ணணுன்னு பார்த்துருக்கோம் இல்லையா, இவென்ச்சுவலி, ஆக்சிடென்டலி, ஃபைனலி அப்படின்லாம். ஸோ அப்போ இந்த இடத்துல இவென்ச்சுவலி அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இவென்ச்சுவலி த க்ரோ அப்ரோச்டு த பீகாக் அண்ட் செட், யூ ஹாவ் மல்டிபிள் colors. I think you are the most beautiful bird in the world, isn't it? அப்படின்னு அது சொல்லுது. அந்த பீகாக் வந்து ரொம்ப மன வருத்தத்தோடு சொன்னிச்சு, என்னுடைய அழகின் காரணமாக தான் நான் வந்து இந்த ஜூவில் வந்து அகப்பட்டு கிடக்கேன் அப்படின்னு சொல்லுது. The peacock sadly replied, because of my beauty I was trapped in the zoo அப்படின்னு சொல்லுது. ட்ராப்ட் அப்படின்னா அகப்பட்டு கொள்ளுதல். பாரு இந்த கூண்டில் வந்து ஏதாவது காக்கா இருக்கா பாரு. See, is there a crow in the cage? கேஜ் அப்படின்னா கூண்டுன்னு அர்த்தம். இருக்கா பாரு. க்ரோக்கு வந்து காகங்களுக்கு எப்போதுமே வந்து சுதந்திரம் இருக்குது. க்ரோஸ் ஆல்வேஸ் ஹேட் லிபர்ட்டி அப்படின்னா சுதந்திரம் அப்படின்னு அர்த்தம். நான் மட்டும் ஒரு காக்காவாக இருந்திருந்தேன் அப்படின்னா நான் தான் ரொம்ப சந்தோஷமான பறவையாக இருந்திருப்பேன், இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப சந்தோஷமான பறவையாக இருந்திருப்பேன். இது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன் இல்லையா, இது வந்து ஒரு கற்பனையாக இமேஜினரியாக சொல்கிறது. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து கண்டிஷனல் க்ளாஸ் இஃப்பை பயன்படுத்தலாம். If I were a crow, I would be the happiest bird in the world அப்படின்னு அது சொல்லுது.
கடைசியாக அந்த க்ரோ வந்து அதோடைய தவறை வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுது. ஃபைனலி த க்ரோ ரியலைஸ்டு ஹிஸ் மிஸ்டேக் அண்ட் லெஃப்ட் த பிளேஸ். வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் திஸ் ஸ்டோரி? இந்த ஸ்டோரியிலேருந்து நாம் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, நம்ம எப்போதுமே நம்மளை வந்து மற்றவங்களோட நம்மளை வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்மளே வந்து அவமதிச்சுக்கிற மாதிரி. டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். இஃப் யூ டூ தட் இட் இஸ் அன் இன்சல்ட் டு யூ. அதுதான். ஓகேவா? இந்த ஸ்டோரி நல்லா இருந்தது இல்லையா? என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த ஸ்டோரி வந்து பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து ஆன்லைனில் கூட இந்த ஸ்டோரி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஹூ இஸ் ஹாப்பி அப்படின்னு நீங்கள் யூடியூப்லலாம் போயிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அவங்களுடைய ஓன் ஸ்டைலில் இந்த ஸ்டோரியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. டைம் இருந்ததுன்னா பாருங்கள், அந்த ஸ்டோரியை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சேனலில் எப்படி சொல்லியிருக்கோம் அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா? கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் அந்த ஸ்டோரியை வாய்ஸ் ரெக்கார்டரில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை நான் நிறைய வீடியோஸில் நான் சொல்கிறேன். ரீசெண்டாக இப்போ என்கிட்ட வந்து புக்கு பர்ச்சேஸ் பண்ணுறவங்க கூட நிறைய பேர் என்கிட்ட என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, மேம் நாங்கள் வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். என்னுடைய வீடியோஸ்னு கிடையாது, நிறைய பேர் இப்போ அவ்வளோ சூப்பராக சொல்லிக் கொடுக்குறாங்க. சில சேனல்ஸ் எல்லாம் பார்த்தா எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப ஆசையாகவும் இருக்குது. எவ்வளோ கிளியராக எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கல்ல அப்படின்னு. ஸோ இப்போ உங்களுக்கு அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு த்ரூ யூடியூப் மூலியமாகவே உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னென்னா, எங்களுக்கு நல்ல கிராமர் எல்லாம் தெரியுது, ஈவன் எங்களுக்கு நிறைய we know lots and lots of vocabulary also, அதுவும் தெரியுது. ப்ராப்ளம் என்னென்னா எங்களுக்கு வந்து பேச வரமாட்டேங்குது. ஸோ ப்ராக்டிஸ் இல்லாததுனால தான் உங்களுக்கு பேச வரல. ஸோ யூ ஹாவ் டு ஸ்பீக் டு சம் ஒன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பேசுகிறதுக்கு யாரும் ஆள் இல்லை அப்படின்னா, இப்போ நிறைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு, ஃப்ரீ அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. யாருமே இல்லை, ஃப்ரீ அப்ளிகேஷன்ஸில் பேசவும் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னா, உங்களுடைய மொபைல் இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹேஸ் ஆண்ட்ராய்டு இல்லையா? எல்லார்கிட்டையுமே வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கும். அந்த மொபைலில் வாய்ஸ் ரெக்கார்டர் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் நீங்கள் ஒரு தடவை இங்கிலீஷில் ஓனாக சொன்னால் எப்படி சொல்லுவீங்க? இப்போ இந்த ஹூ இஸ் ஹாப்பி ஸ்டோரியே இப்போ நீங்கள் கேட்டுட்டு கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் உங்களுக்கு ஓரளவு கிராமர்லாம் தெரியுது. புக்கு பர்ச்சேஸ் பண்ணுற நிறைய பேர் என்கிட்ட அப்படி தான் சொல்கிறாங்க, மேம் எங்களுக்கு கிராமர் எல்லாம் தெரியுது, ஆனால் ப்ராப்ளம் எங்களுக்கு பேச முடியல. அப்போ உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்டோரியை சிம்பிளாக நீங்கள் இன்னொருத்தங்கிட்ட சொன்னால் எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுங்க. ஒரு முறைக்கு ஒரு 10 தடவை இந்த ஸ்டோரியை பேசுங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளோ வந்துடும். ஒரு 100 ஸ்டோரி இதே மாதிரியெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ளோ ரொம்ப சீக்கிரத்தில் வந்துடும். இதே மாதிரி ஸ்டோரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா அந்த ஆப்ஜெக்ட் எடுத்து அதை பற்றி பேசி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் டெய்லி வந்து டே டு டே லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படுமோ பயன்படுமோ அதெல்லாம் நீங்கள் டைரியில் எழுதி வச்சுட்டு அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்க்கணும். பேச தான் இங்கிலீஷ் வரும். நம்ம வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலும், கிராமர் பார்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலும், வெக்காபுலரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் அதால் எந்த யூஸும் கிடையாது. யூ ஹாவ் டு ஸ்பீக். ப்ராக்டிஸ் அலோன் வில் மேக் எ மேன் பர்ஃபெக்ட் இல்லையா? ஸோ பேசி பார்த்தா தான் இங்கிலீஷ் வரும். இப்போ இந்த ஸ்டோரியை ஒரு தடவை நான் தமிழில் ஃபுல்லாக சொல்லிவிட்டு இதை அப்படியே நான் இங்கிலீஷில் வந்து ஒரு தடவை நான் அப்படியே உங்களுக்கு ரீட் அவுட் பண்ணி காமிச்சிடுறேன். நீங்கள் ஒரு தடவை அகெயின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஒரு காக்கா ஒன்று இருந்தது. அந்த காக்கா நினச்சிக்கிச்சு தான் வந்து ரொம்ப அசிங்கமான பறவை அப்படின்னு நினச்சிக்கிச்சு. அதுக்கு நிறைய தாழ்வு மனப்பான்மையும் இருந்தது. அது ஒரு நாள் வந்து ஒரு அன்னப்பறவையை பார்த்தது. அந்த அன்னப்பறவை கிட்ட பார்த்து சொன்னிச்சு, நீ ரொம்ப அழகாக இருக்க, உனக்கு ஃபெதர்ஸ் எல்லாம் கூட நல்லா இருக்குது, நீ தான் உலகத்திலேயே அழகான பறவை அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு அந்த அன்னப்பறவை சொன்னிச்சான், நான் ஒன்றும் அழகான பறவை கிடையாது. ஒரு நாள் நான் வந்து பச்சைக்கிளியை பார்த்தேன், அதுக்கு 2 கலர் இருந்தது. நான் நினைக்கிறேன் பச்சைக்கிளி தான் வந்து உலகத்திலேயே ரொம்ப அழகான பறவை அப்படின்னு அது சொன்னிச்சான். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுச்சுன்னா, அந்த காக்கா வந்து அந்த பச்சைக்கிளியை போயிட்டு சந்திக்குது. அப்போ அந்த கிளி சொன்னிச்சான், இல்லை ஒரு நாள் நான் வந்து மயிலை பார்த்தேன், அதுக்கு அவ்வளோ கலர்ஸ் இருக்குது, அதனால் மயில் தான் உலகத்திலேயே ரொம்ப அழகான பறவை அப்படின்னு அது சொன்னிச்சான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா, இந்த காக்கா வந்து மயிலை போய் சந்திக்குது. மயில் சொல்லுதான், என்னுடைய அழகின் காரணமாக தான் நான் வந்து இந்த கூண்டில் வந்து அகப்பட்டிருக்கேன், நீ இங்கே பாரு, இந்த கூண்டில் வந்து ஏதாவது ஒரு காக்கா இருக்கா பாரு அப்படின்னு அது சொல்லுதான். நான் மட்டும் காக்காவாக இருந்திருந்தேன் அப்படின்னா உலகத்திலேயே நான் தான் ரொம்ப சந்தோஷமான பறவையாக இருந்திருப்பேன் அப்படின்னு அது சொன்னிச்சான். அப்போ தான் தன்னுடைய தவறை வந்து அது உணர்ந்துதான்.
அதுக்கப்புறமா அந்த இடத்த விட்டு அது போயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டோரி மூலயமா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நம்ம யாருமே வந்து நம்மள வந்து மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தனித்திறமைகள் இருக்கும் இல்லையா? ஒருத்தவங்களுக்கு நல்லா பாட முடியும், ஒருத்தவங்களுக்கு நல்லா எழுத முடியும், ஒருத்தவங்களுக்கு நல்லா வந்து மேடைகளில் பேச முடியும். எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் அ யூனிக் இன் திஸ் வேர்ல்ட். அதனால் என்றைக்குமே நம்ம வந்து மற்றவங்களோட நம்மளை வந்து ஒப்பிட முடியாது, ஒப்பிட்டு பேசக்கூடாது. அப்படி ஒப்பிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்மளே வந்து அவமதிச்சுக்கிற மாதிரி அப்படின்னு அர்த்தம். இதுதான் இந்த கதையிலேருந்து நாம் புரிஞ்சுக்கிறது. இப்போ இந்த ஸ்டோரியை ஒரு தடவை நான் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேன். Who is happy? There was a crow in the forest. He thought he was the ugliest bird. He had an inferiority complex too. One day he saw a swan. He said to the swan, "You are so white and you have beautiful feathers. I think you are the most beautiful bird in the world." For that, the swan replied, "One day I saw a parrot. He had two colors. I think the parrot is the most beautiful bird in the world." After that, he met the parrot and asked him, "You have two colors and you look so beautiful. I think you are the most beautiful bird in the world." But the parrot replied, No, I am not the most beautiful bird in the world. One day I saw a peacock in the zoo. It had multiple colors. I think the peacock is the most beautiful bird in the world." Eventually, the crow approached the peacock and said, "You have multiple colors. I think you are the most beautiful bird in the world, isn't it?" The peacock sadly replied, "Because of my beauty, I was trapped in the zoo. See, is there a crow in the cage? Crows always had liberty. If I were a crow, I would be the happiest bird in the world." Finally, the crow realized his mistake and left the place. Don't compare yourself with others. If you do that, it is an insult to you. That's it. I hope this video is very useful to you. Share and subscribe our video. For getting further notification, press bell button. We will meet you soon.